இங்க சட்டம் ஒழுங்கு வந்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் கொடுத்ததுனால இங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சீக்கிறது. இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. ஏன்னா 10 பேர் கொடுத்தது இவங்க தான். அதுல அவங்க ஃபில்டர் பண்ணது 3 பேர் தான். அந்த 3 பேர்ல ஒரு ஆளை போட போறது மாநில அரசு தான். அப்ப அந்த 3 பேரும் வந்து நியாயமா இருந்துருவாங்கன்னு. ஆமா, நியாயமா இருந்து மத்திய அரசுக்கு நியாயமாவோ தேர்தல் கமிஷன் நியாயமா இருந்தா நம்மளுடைய உள்ளடி வேலைகள்லாம் எதுவும் பண்ண முடியாது. இந்த பொறுப்பு டிஜிபி இருக்கிறப்பே சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுன்னா இவரே பர்மனன்ட் டிஜிபி ஆகிடுவாங்களோ, அப்ப நமக்கு இந்த இது கிடைக்காம போகுமான்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை யாருமே அவர் மிரட்டி வேலை வாங்க முடியல. இப்போ பொறுப்பு டிஜிபி ஒரு கட்டளை இட்டாருன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக வயர்லெஸ் அப்போ உடனே போலீஸ் அலர்ட் ஆகும், உடனே அப்படியே பரபரக்கும் வேலை. இப்போ அவர் சொன்னார்னா அது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுற மாதிரி அதிகாரிகள் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்லை, ஆனால் இவ்வளவு நடக்குன்னு தெரியுது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தெரியுது, ஏன் முதல்வர் அவர்கள் போட மாட்டேங்கிறாரு? அதுதான் அப்போ அவருக்கு வேண்டிய ஆட்கள் இந்த 3 பேர் அவருக்கு வந்து போட்டுட்டா தேர்தல் நேரப்போ நமக்கு சரியான கோஆபரேஷன் இவங்க தரமாட்டாங்கன்னு நினைக்கிறாரா முதல்வர்? இப்போ ரத்தோட பேருமே அது வேண்டிய ஆட்கள் தானே. இல்லை, அப்புறம் அப்படி நினைக்கலாம். ரத்தோட அவர்களும் சீமா அகர்வால் அவர்களும் நம்ம மகேஷ்குமார் அவர்களும் நம்ம ஃபேவராக இருக்க மாட்டாங்க. இப்போ ஜிலால் இருந்தார்ல, சங்கர் ஜிலால் இருக்கப்போ இவங்க ஃபேவராக இருந்தார். இப்போ இருக்கவர் நம்ம சொல் பேச்சை கேட்குறாரு. அவங்க மத்திய அரசு இணக்கமாக போயிட்டாங்கன்னா நமக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம், அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து கோர்ட்டில் வந்து மனு போட்டிருக்காங்க. 2-3 வயது போலீஸ் அதிகாரிலாம் மனு போட்டிருக்காங்க. அது வந்து ரேங்க்கு கீழே இருக்கவங்க ஆளை பிடிச்சி ஒரு ரேங்க் மேலே வச்சு அவங்க போடுறாங்க. நான் அனுமதிக்க மாட்டோம். பொறுப்பு டிஜிபின்ற ஒரு பதவி இந்தியாவில் யாருக்குமே போட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் யாருக்குமே போட்டதில்லை. அப்படி என்ன அவங்களுக்கு கட்டாயம் வந்துச்சு, அதுதான் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கவங்களை போடணும், இது எப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போயிருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சார், ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு கெடு மாதிரி வச்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமிக்கு? நீங்கள் ஒன்றிணைனா நான் தனிக்கட்சி முதற்கொண்டு ஆரம்பிக்கிற மாதிரி இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது சார்? இல்லை, அவர் வந்து அஇஅதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்களை நம்ம தலையிட மாட்டோம். பட் ஆனால் இஷ்யூஸ் என்னென்னா, இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கெடு யாருக்கு வச்சிருக்காரு? இன்றைக்கி வந்து ரெட்டலையை தன் பக்கம் வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 66 எம்எல்ஏ வச்சுருக்காரு, ப்ளஸ் கூட்டணி சேர்த்து 75 எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. ஃபார்ம் ஏபிலையும் சைன் பண்ணுற அத்தாரிட்டிஸ் அவர் வச்சுருக்கப்ப கிட்டத்தட்ட இவ்வளோ கட்சிக்கு தேவையான ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவர் கையில் வச்சவருக்கு இவர் வந்து கெடு விடுக்கிறதுன்றதை எப்படி ஏற்றுப்பாங்க? அதுவே ஒரு நகைப்புக்குரியதான இருக்குது. என்ன கெடு விற்றுக்கிறேன், நீ என்ன சேர்த்துக்கணும், இல்லாட்டி நாங்கள் தனி கட்சி ஆரம்பிப்போன்னா ஆரம்பிச்சிங்கன்னு தானே அவங்க சொல்லுவாங்க. அவர் வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கார். அவங்க கட்சி உள்கட்சி விவகாரங்கள் நம்ம பொதுவில் விவாதிக்க தேவையில்லை. பட் அவர் சொன்னதை இங்கே பதிவிட்டு விரும்புகிறேன். யாரையும் நம்ம சேர்த்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. பிஜேபியும் அதை சொல்லிடுச்சு. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்திக்கிறப்ப அஇஅதிமுகவோட கட்சி உள்கட்சி விவகாரங்களை பிஜேபி தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெடு விழிக்கிறதுனால இவருக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இவர் யாருக்காக கட்சி உள்ள வரப்போகிறாருன்றது ஒன்றும் இல்லை. இவர் பின்னாடி இருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியனும் போயிட்டார், மைத்ரேயன் போயிட்டார், மருது அழகராஜ் போயிட்டார். யார் யார் வந்து இவர் வந்து மலையாக நம்பியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அவர் கூட இருக்கிறது ஒரே ஒரு ஆள் யாருன்னா வைத்திலிங்கம் மட்டும்தான் இருக்கார். இப்போ 2 பேரை வச்சு இவர் கட்சியில் இணையிறாரா, புது கட்சி ஆரம்பிக்கிறாரா எங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து இபிஎஸ்சியோ ஓபிஎஸ்சியோ நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கல. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக எதிர்க்கிற எந்த சிறிய கட்சியிலும் பெரிய கட்சியிலும் இணையலாம், அவ்வளோதான். அவர் சேர்த்துக்கிறதா சேர்க்க முடியாதா அப்படின்றது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். அது இபிஎஸ் தான் முடிவு பண்ணணும். நமக்கு அதில் கருத்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த பொறுப்பு டிஜிபி இப்போ வரைக்கும் நியமிக்கலை தமிழக அரசு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து கண்டனத்தை வலுவையாக தெரிஞ்சிருக்கிறாங்க. அது ஏன் சார்? என்ன சார் காரணம்? இல்லை, பொறுப்பு டிஜிபி வந்து இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் வந்து மத்திய அரசு தரும்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. அது ஆக்சுவலாக பொறுப்பு டிஜி எப்படி நியமிப்பாங்கன்னா, இப்போ ஒரு டிஜிபியோடைய பதவி காலம் முடிய போகுதுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே 10 பேர் கொண்ட குழுவை தேசிய தேசிய வந்து டிஜிபியோடைய தேர்வு சம்மந்தப்பட்ட ஒரு இதுக்கு அனுப்பிச்சிடணும். அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடணும்னா அந்த தேர்வாணையம் வந்து அதை டிசைட் பண்ணும். அந்த 10 பேர் நீங்கள் மாநில அரசு அனுப்புறீங்க, 10 பேர் மாநில அரசு தான் ஃபில்டர் பண்ணி அனுப்புது, மத்திய அரசு அதில் தலையிடாது. திருப்பி அங்கே போகுது, அதில் 3 பேர் ஃபில்டர் பண்ணி மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் ஒரு ஆள் மாநில அரசு தான் போடும், மத்திய அரசு போடாது. அனுப்புறதும் நீங்கள் தான், அதில் ஃபில்டர் பண்ணுறது மத்திய அரசு, திருப்பி கொடுக்குறதும் மத்திய அரசு கொடுக்குறது, மறுபடியும் அந்த 3 பேரில் ஃபில் பண்ணி போடுறதும் நீங்கள் தான். ஸோ இதில் வந்து மத்திய அரசுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது.
10 பேர் இவங்க அமைச்சிருக்காங்க. அதில் 3 பேர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. சீமா அகர்வால் ஒன்றும், மகேஷ்குமார் அவரும், ரத்தோட் ஒன்று, 3 பேரை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. இந்த 3 பேரில் ஒருத்தரை போடுவதற்கு ஏன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தயங்குறாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது, இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன்ட்ட கொடுத்ததுனால இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நீங்கள் கரூர் சம்பவம் ஆகட்டும், நம்ம இவர் அஜித்குமார் கொல்லப்பட்டதாகட்டும், இப்போ நடந்த கோவை பாலியல் வழக்காகட்டும், இன்றைக்கு திமுகவுடைய உறுப்பினர்கள் வந்து விழுப்புரத்தில் வந்து பாலியல் வன்முறை பண்ணதாகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 18,000 வழக்குக்கு போக்சோ வழக்குகள் மட்டும் தலையிட்டிருக்கு. கரூர், திருப்பூர்லலாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களை தேடி தேடி வேட்டையாடுறாங்க. அதுக்கெல்லாம் எந்த சொல்யூஷனும் இல்லை. பயங்கரமாக சட்டம் ஒருவித காரணமும் இந்த பொறுப்பு டிஜிபி போடாதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பொறுப்பு டிஜிபிக்கு கீழே வேலை செய்கிறவங்க பாதி பேர் விடுமுறையில் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா பொறுப்பு டிஜிபி வந்து யாரையோ பிடித்து அந்த இடத்துக்கு வந்துட்டாரு, ரேங்க் கம்மியாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவங்க கீழே அவருக்கு மேலே சூப்பர் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே. நேற்று வரை இருக்க பொறுப்பு டிஜிபி வந்து இங்கே சல்யூட் பண்ணவரை போய் இவங்க மறுபடியும் நின்று சல்யூட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன்றாங்க. இது ஒரு அதிகார ஈகோயிஸ்ட். 2 போயிடுறாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொறுப்பு டிஜிபி இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னா இவரே பர்மனன்ட் டிஜிபி ஆகிடுவாங்களோ, அப்போ நமக்கு இந்த இது கிடைக்காம போகுமான்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை யாருமே அவர் மிரட்டி வேலை வாங்க முடியல. இப்போ பொறுப்பு டிஜிபி ஒரு கட்டளை இட்டார்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக வயர்லெஸ் வைப்போம், உடனே போலீஸ் அலர்ட் ஆகும், உடனே அப்படியே பரபரக்கும் வேலை. இப்போ அவர் சொன்னார்னா அது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுற மாதிரி அதிகாரிகள் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ ஏன் இல்லை? இவர் இன்னும் 2 மாதம் இருப்பார், 3 மாதம் வந்துடும், தேர்தல் வந்தோன்னா வேறு டிஜிபி வந்துடுவாங்க. நம்ம எதுக்கு இவருக்கு போய் நல்ல பேர் எடுத்துக்கணும், நம்ம பாடு போகலாம். ரொம்ப ப்ரெஷர் வந்தால் நாங்கள் இல்லை லாங் லீவில் போகிறோம் சார், லீவில் போட்டு போகலாம் அப்படின்றது. இப்போ பொறுப்பு டிஜிபினாலும் மற்றவர்கிட்ட கமெண்ட் பண்ணி அந்த வேலையை வாங்குற திறன் இருக்கானா, அதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து அவருடைய ஃபெயிலியர் தான் அஜித்குமார், அவருடைய ஃபெயிலியர் தான் கோவை வழக்கு, கோவையில் அந்த பாலியல் வன்முறை. நேற்று ராமநாதபுரத்தில் ஒரு பையன் போய் ஒரு பொண்ணு படிக்கிற பொண்ணை போய் சட்டையை பூச்சி விற்று கொண்டே போட்டான், கொலையை பண்ணி போயிட்டான். இங்கே பெத்தம்பேட்டின்னு வந்து சர்வசாதாரணமாக போதை வசதிகள் போகுது. டாஸ்மார்க்கில் டெய்லி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. போலி டாஸ்மார்க் மதுபான கடைகள் இயங்குகிறதுக்கும் இவர் தான் காரணம். நீ கோவையில் நடந்த பாலியல் என்பதில் அங்கே போலி டாஸ்மார்க் கடை இயங்கிருக்கு. அதை யார் கண்காணிக்கணும்? இல்லை, ஆனால் இவ்வளவு நடக்குன்னு தெரியுது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தெரியுது. இது ஏன் முதல்வர் அவர்கள் போட மாட்டேங்கிறாரு? அதுதான். அப்போ அவருக்கு வேண்டிய ஆட்கள் இந்த 3 பேர் அவருக்கு வந்து போட்டுட்டா தேர்தல் நேரப்போ நமக்கு சரியான கோஆப்ரேஷன் இவங்க தரமாட்டாங்கன்னு நினைக்கிறாரா முதல்வர்னு இருக்காரு. இப்போ ரத்தோட பேருமே அது வேண்டிய ஆட்கள் தானே. இல்லை, அவர் அப்படி நினைக்கலாம். ரத்தோட அவர்களும் சீமா அகர்வால் அவர்களும் நம்ம மகேஷ்குமார் அவர்களும் நம்ம ஃபேவராக இருக்க மாட்டாங்க. இப்போ ஜீலால் இருந்தார்ல, சங்கர் ஜீலால் இருக்கப்போ இவங்க ஃபேவராக இருந்தார். இப்போ இருக்கவர் நம்ம சொல் பேச்சை கேட்குறாரு. அவங்க மத்திய அரசு இணக்கமாக போயிட்டு நமக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம், அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால தள்ளி போட்டுட்டே வராங்க. இப்போ இந்த 3 பேர் இப்போ வந்து இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. ஏன்னா 10 பேர் கொடுத்தது இவங்க தான். அதில் அவங்க ஃபில்டர் பண்ணது 3 பேர் தான். அந்த 3 பேரில் ஒரு ஆளை போட போகிறது மாநில அரசு தான். அப்போ அந்த 3 பேரும் வந்து நியாயமாக இருந்துருவாங்க. ஆமாம், நியாயமாக இருந்து மத்திய அரசுக்கு நியாயமாவோ தேர்தல் கமிஷனுக்கு நியாயமாக இருந்தால் நம்மளுடைய உள்ளடி வேலைகள்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பு டிஜிபின்னு அவர் உட்கார வச்சிருக்காங்க தவிர அதிகாரம் ஃபுல்லாக முதல்வர் தானே வச்சிருக்காரு. இப்போ அவர் எங்கன்னா அவர் வந்து இந்த கோவை இதில் கரூர் பிரச்சனைக்கு அவர் வந்தார்ல, உடனே புறப்பட்டு வந்தார்ல, 40 பேர் சேர்த்ததுக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் புறப்பட்டு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்வையிட்டு என்ன சொன்னார், என்னங்க இதை பற்றி என்னங்க சொல்ல விரும்புகிறீங்க, ஐஎஸ் தோல்விங்க, இது உளவுத்துறை பெரிய லெவலில் இங்கே ஒர்க்கே பண்ணலங்க, 30,000 பேர் கூடியிருக்காங்க, வெறும் 500 போலீஸ் எப்படிங்க கட்டுப்படுத்தின்றப்ப என்ன பதில் சொன்னார், இது வந்து தனிநபர் ஆணையம் நம்ம வந்து அருணா ஜெகதீஷன் கொடுத்துட்டோம், அவங்க அறிக்கை கொடுக்குறப்போ அதுக்கான பதிலை சொல்கிறேன்னு எஸ்கேப் ஆயிட்டாரா இல்லையா? எஸ்கேப் ஆகுறதா இல்லையா? அவர் எஸ்கேப் ஆயிட்டார். மறுநாள் தானே மின்சாரம் சம்மந்தப்பட்ட ஒருத்தங்களும் அமுதா ஐஏஎஸும் டேவிட்சன் ஆசீர்வாதம் உட்காந்து தானே பேட்டி கொடுக்குறாங்க. மறுநாள் அரசு அதிகாரிகள் வந்து தன்னுடைய நிலையை இயக்குறாங்க. அது யாருமே கேட்கல. எங்கள் அப்பா குதிர்குள்ளன்ட்டு வந்து உட்காந்துட்டு இல்லைங்க அவங்க ஜென்ரேட்டருக்குள்ளே பூந்தாங்க, கரண்ட்டு நாங்கள் ஆஃப் பண்ணலன்ட்டு மின்சார சம்மந்தமான ஒரு லேடி பேசுகிறாங்க. அவங்களுக்கு பதவி ஒரு 2 நாளில் பதவி வெளியே போயிட்டாங்க. அமுதா ஐஏஎஸ் அதை பற்றி பேசுகிறாங்க, டேவிட்சன் ஆசீர்வாதம் அதை பற்றி பேசுகிறாரு. இவங்க 3 பேரும் பேச வேண்டிய வேலையே இல்லைன்னா இதுக்கான பொறுப்பு யார்? அந்த காவல்துறை ஃபெயிலியருக்கான பதிலை யார் சொல்லணும்? டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் தானே சொல்லணும். அவர் ஒத்தவரில் சொல்லிட்டு போயிட்டார்ல, அதிகார தோல்வி தானே அது. அதிகாரிகள் சரியாக வேலை தெரியலனா அதிகாரிகளிடம் அரசியல்வாதிகள் சரியாக வேலை வாங்கலை அப்படின்றது தான். அப்போ இப்போ போட்டுக்கிட்ட அந்த 3 பேரில் யாருன்னா ஒருத்தர் நமக்கு ஃபேவர் இல்லாமல் போனால் இங்கே ஆட்டங்கட்டு திமுக அரசு அஞ்சுகிறது, பயப்படுகிறது. இதை வந்து இங்கே இருக்க குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு மிக சந்தோஷமாக சிம்ப சொப்பனமாக அழகாக அவங்க குற்ற செயலில் ஈடுபட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து இருக்கிறது. இல்லை, இன்னும் தேர்தலுக்கு 7 மாத காலமும் 8 மாத காலமும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இதனால தான் வந்து போட முடியும், ஒரு அச்சம் பயம் இருக்குங்கிறீங்க. இது இப்படியே இந்த போக்கு அப்படியே நீடிக்குமா? அது இல்லை, அது அவங்க தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும். இப்போ வந்து கோர்ட்டில் வந்து மனு போட்டிருக்காங்க, 2 இப்போ வயது போலீஸ் அதிகாரிலாம் மனு போட்டிருக்காங்க. அது வந்து ரேங்க்கு கீழே இருக்கவங்கள ஆளை பிடிச்ச ஒரு ரேங்க் மேலே வச்சு அவங்கள போடுறாங்க, நான் அனுமதிக்க மாட்டோம். பொறுப்பு டிஜிபின்ற ஒரு பதவி இந்தியாவில் யாருமே போட்டதில்லை, ஃபஸ்ட் டைம்.
இந்தியாவில் யாருக்குமே போட்டதில்லை. அப்படி என்ன அவங்களுக்கு கட்டாயம் வந்துச்சு, அதுதான் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கவங்கள போடணும், இது எப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போயிருக்கு. இப்போ இவங்க வந்து மத்திய அரசுக்கு இதை மாற்றி தரணும்னு அனுப்புகிறாங்களா, மத்திய அரசு அதை ஏற்றுக்க மாட்டது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏற்கனவே இப்படி கடத்திக்கிட்டே வந்துட்டாங்களே, இப்போ 3 மாதம் கடத்திட்டாங்களே, இன்னொரு 2 மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக காப்பந்து அரசாங்கம் வந்துடும்லங்க. அப்போ தேர்தல் கமிஷன் கிட்ட உள்ளே வந்துடுவான். அப்போ எப்படி இருந்தாலும் அவனுக்கு என்ன டிஜிபி வேணுமோ அதை தான் அவர் போட போகிறாங்க. தேர்தல் ஆணையம் உள்ளே வந்து கையில் எடுத்துட்டாங்கன்னா எல்லா ஐஏஎஸும் ஷஃபில் பண்ணுவாங்க, கமிஷனர் ஷஃபில் பண்ணுவாங்க. கமிஷனர் ஷஃபில் பண்ண மாட்டாங்க, ஐஏஎஸ் எல்லாருமே ஷஃபில் பண்ணுவாங்க. இப்போ கமிஷனர் இப்போ இவர் இருக்காரா வேற இருக்க போகிறாங்களான்றது தெரியல, அது வர்றப்ப தான் தெரியும். இல்லை அது இந்த போக்கு சரியாக வராது தானே. ஏன்னா இன்னும் 8 மாத காலம் இருக்குது, சட்ட ஒழுங்கு வந்து திரும்ப திரும்ப பிரச்சனையாகுங்க. எல்லாருமே சொல்லிட்டோம், வழக்கும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தமிழக அரசு தானே முடிவு எடுக்கணும். இப்போ பொதுமொழியில் இப்போ எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாரு, எங்களுடைய மாநிலத்தில் நயனாஜி வந்து ஒவ்வொரு மேடைகளையும் சொல்கிறாரு, பொறுப்பு டிஜிபி இருக்கிறனால இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு. 3 பேர் லிஸ்ட்டு வந்துருச்சு, ஏன் போடலன்ற கேள்வி வைக்கிறாங்க. எல்லாமே ப்ரெஷர் பண்ணுறோம், கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனால் இப்போ நடவடிக்கையோ அதற்கான நிவாரணத்தை யார் கொடுக்கணும்? தமிழக அரசு தானே கொடுக்குது, காலத்தை தானே கடத்திட்டு வராங்க. இப்போ எடப்பாடி அவர் இன்றைக்கா பேசுகிறாரு, அவர் 3 மாதமாக பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்து வெங்கட்ராமன் வந்து கரூரில் பேட்டி கொடுக்குறப்பையும் அவர் சொன்னார், பொறுப்பு டிஜிபிட்ட நீங்கள் எதுக்கு நீங்கள் அதே அதிகாரத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி. பதிலே இல்லையே, அது தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும். அது சார் அதே நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. நம்ம பார்த்துட்டு இந்த கூட்டத்தில் கூட யார் நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, என்னை நம்பி வரவங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சமீபத்தில் வந்து அந்த கூட்டத்தில் கூட விஜய் கொடி கம்பத்தெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி ஒரு விஜய்க்கு ஒத்தாசையாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இது நாளடைவில் இது ஒரு இப்போ அதை பற்றி எல்லாருமே வந்து விஜய் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதிமுக காரங்களும் எதுக்குறாங்களா? அது என்ன சார் காரணம்? இல்லை எதுக்கெல்லாம் இல்லைங்க. அதாவது எப்படின்னா, நம்ம முன்னாடி பேசலை, இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணையணும்னு எல்லாருடைய விருப்பங்க. விஜய் இணையணும்னு சொல்கிறத விட திமுகவை எதிர்க்கிற சக்திகள், திமுக எதிர்க்கிற சக்திகள் எல்லாமே வாங்க. காங்கிரஸும் திமுகவை தவிர விடுதலை சிறுத்தைகள் கூட திமுக எதுக்கு நினச்சா வாங்க, கம்யூனிஸ்ட் எதுக்கு நினச்சா வாங்க. இந்த 3 கட்சியும் வராது. கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், திமுக நம்ம தேசிய ஜனநாயக கூட்டத்துக்கு வரது வாய்ப்பு இல்லை. ஈஸ்வரன் நம்மகிட்ட இருந்து அங்கே போனவர் தான். பாரிவேந்தர் நம்மள்ட்ட இருந்து அங்கே போயிட்டு திருப்பி நம்மள்ட்டே வந்துட்டார். வேல்முருகன் வரலாம், எல்லாருக்குமே சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி முஸ்லீம் கட்சியை சேர்ந்து வர முடியாது, மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் வர முடியாது. அவங்களாம் வந்து பிஜேபினாவே சிறுபான்மைக்கு எதிரான கட்சி மாதிரி ஒரு முத்திரையோட சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க வர முடியாது. அப்போ ஒற்றை குறிக்கோள் திமுக எதிர்க்கவர்கள் யார் வேணால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம், அதில் மாற்று இல்லை. அதில் அதை தான் நாங்கள் சொல்கிறோம், இப்பயும் சொல்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைந்து தேர்தல் மும்மணி போட்டியாக மாறினால் தமிழ்நாடு ஸ்விப் ஆகும். ஆனால் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலைன்னா பெரும்பான்மையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும். அவர் இணைஞ்சிட்டார்னா பீகார் மாதிரி ஸ்விப் ஆகி போயிடும், ஒட்டுமொத்தமாக திமுகட்ட ஒரு கட்சியை காணாமல் போயிடும். அவர் இணையலைன்னா பெரும்பான்மையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க. நமக்கு அது போதும், போதும். நம்ம அதை நம்ம இப்போ வந்து விஜய் வந்து இணைங்கன்னு யாருமே பொது வழியில் வைக்கல. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங் பேசுகிறப்ப விஜய் தொண்டர்கள்லாம் வாங்க கொடியை காட்டுங்கன்னு அவராக சொன்னார். அவனுங்களா வரானுங்க, கொடியை காட்டுறாங்க, அவனுங்களா போகிறானுங்க. மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது அதிமுக சார்பாக பி சொல்கிறாங்க எல்லாம். இப்போ பி சொல்கிறேன், இப்போ கூட எங்களுடைய மாநிலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, விஜயோட இணை வரான்னு கேட்டால் நல்ல செய்தி வரும் அப்படின்றார். நான் எங்களுடைய நோக்கம் வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு கிடையாதுங்க. எங்களுடைய நோக்கம் நீங்கள் திமுக எதிர்க்கிற ஓட்டை சிதறடிக்காமல் பார்த்துக்கோங்க, அவங்களோட இணைஞ்சின்றது நம்மளுடைய கோட்பாடு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பொது வழியில் வந்து இன்னைக்கு நேற்று பேசின பேச்சில் திமுக தான் தன்னோட புதிய எதிரியாக பண்ணுறாரு, காங்கிரஸ் தான் தன்னை முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்கணும்னு அவர் நினைக்கிறார். இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வந்தார்னா யார் முதலமைச்சர் வேட்பாளராக வரும்? எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். அவர் எதிர்க்கட்சி தலைவர், 75 எம்எல்ஏ வச்சிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தின் முகமாக எடப்பாடி நம்ம அப்பாயின்ட் பண்ணியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்லியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயை சேர்க்கணுமா வேணாமான்னு எடுக்கிற முடிவையும் எடப்பாடி அவர்கள்ட்டே அமித்ஷா கொடுத்தாச்சு. முடிஞ்சிருச்சா? பிஜேபி ரோல் அங்கே எதுவுமே இல்லை. எங்கள் ரோல் 2026 எலெக்ஷனில் 2029 எங்கள் ரோலில் எவ்வளோ சீட்டு தராங்களோ நாங்கள் அதை வென்றெடுத்து காட்டணும், அவ்வளோதான். மொத்த பவரையும் அங்கே கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கான விடையை வந்து பழனிசாமி அவர்கள் தான் திங்க் பண்ணணும், மாற்றம் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தினா இன்றைக்கி ஒரே கட்சி அவர் முதலமைச்சராக சொல்லணும்னா காங்கிரஸ் மட்டும் தான் சொல்ல முடியும், வேறு எந்த கட்சி சொல்ல முடியும்? இன்றைக்கி திமுக கூட்டணிலேருந்து காங்கிரஸை இழுத்துட்டு வந்து நம்ம ஒரு 40 சீட்டு கொடுத்தா என்ன முதலமைச்சராக காங்கிரஸ் இருப்பாங்க. காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி, பெரிய அமௌண்ட்டு செலவழிப்பாங்க. காங்கிரஸ் நம்மளோட இணைஞ்சால் நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய லெவலில் வென்றெடுக்கலாம், கேரளாவில் வென்றெடுக்கலாம், நம்ம கட்சியை விரிவுபடுத்தலாம், நம்ம ஒரு பிராண்ட் இன்டர்நேஷனலில் இந்தியா ஃபுல்லாக ஒரு பிராண்ட் ஆகலாம் அப்படின்னு கூட அவர் திங்க் பண்ணலாம். முக்கியமாக அவர் சொல்கிறது என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கணும், யார் அவர் முதலமைச்சராக ஏற்றுப்பாங்க? அன்டெஸ்டட் பேபியை யார் முதலமைச்சராக ஏற்றுப்பாங்க? காங்கிரஸ் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காங்கிரஸை பற்றி எந்தவே பொது வழியில் விமர்சனம் பண்ணாமல் இருந்த விஜய்க்கு நேற்று தான் காங்கிரஸில் ஆப்பு வச்சாங்க. ஐவர் குழு நியமிச்சிருக்காங்க. செலவு பிறந்துக்க 5 பேர் சொல்லி சோழங்கி சோட்டா கட்டாயக்கரை அவரும் நம்ம மற்ற வேணுகோபால்லாம் சேர்ந்து
இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடக்கிறது ஐவர் குழு நியமிச்சிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு வருதா வரப்போறாரா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் கை விட்டுடுச்சு. வேற யார்கிட்ட அவர் கூட்டணி போவாரா? அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதுக்கு யார் இருக்காங்க? சின்ன சின்ன கட்சிகள் கூட யார் இருக்கு? இன்னைக்கு விஜய் தாவேக்காவுக்கு கூட ஒரு 2-3 கட்சி சின்ன சின்ன கட்சி இருக்குன்னு ஒரு கட்சி சொல்லுங்களேன். யாருமே போகல. ஏன் போக மாட்டேன்னா அன்டெஸ்டட் பேபிட்ட எப்படி போவாங்க? முதல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பலத்தை நிரூபிக்காத கூட ஆமாம், விஜய் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பெரிய ஆளுமையாக நம்ம காக்கப்படுகிற எம்ஜிஆரே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சார். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி முடிச்சார். கரெக்டா? கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்களா இல்ல திமுகல இருந்து பல பேரை இழுத்துட்டு வந்து இல்ல கூட்டணி வச்சு தான் 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல அவர் மாயத்தேவரை வச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வென்று இப்போ விஜய் கட்சி ஆச்சு 2 வருஷத்துல எத்தனை இடைத்தேர்தல் வந்து எதனால் நின்னார் அவர்? எம்ஜிஆர் நின்னார். எம்ஜிஆரோட அவர் ஒப்பீடு பண்ணுறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 மாதத்தில் அங்கே ஜெயிக்கிறாரு மாயத்தேவரை வச்சு. அப்படியே இன்னொரு 6 மாதத்தில் கோயம்புத்தூரில் இடைத்தேர்தலில் அரங்கநாயகத்தை ஜெயிக்க வைக்கிறாரு. அதுலேருந்து அப்படியே எங்கே போகிறாரு? பாண்டிச்சேரியில் சட்டமன்ற எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. அப்படியே நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் 16 சீட்டில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எம்ஜிஆரோட கூட்டு. அதுக்கப்புறமும் எம்ஜிஆர் வந்து 1977 சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு. யாரோட கூட்டு தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கூட்டு. அப்பேற்பட்ட எம்ஜிஆரே வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 30% தான். அப்பேற்பட்ட ஆளுமை எம்ஜிஆரே அன்றைக்கி வாங்கின ஓட்டு சதவீதம். அப்போ சட்டமன்ற எலெக்ஷன்லையும் அவர் கூட்டணி வச்சிருக்கிறார், நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் கூட்டணி வச்சிருக்கார். அப்படியே பின்னாடி வாங்க 1967 அண்ணாதுரை வராரு. காங்கிரஸ்னு ஒற்றை கட்சி எதுக்கிறதுக்காக அவர் கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாரு. காங்கிரஸ் மட்டும் இங்கே இருக்காங்க. இதில் எங்கெங்கே இருக்கிறாங்க? காங்கிரஸில் இருந்து கவர்னர் ஜெனரலாக இருந்து தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், சுதந்திரா கட்சின்னு. அதே காங்கிரஸ் எடுத்து சுதந்திரா கட்சி அண்ணா அவர்கள் கூட்டணியில் சேர்க்கிறார். முஸ்லீம் லீக்கை சேர்க்கிறார், கம்யூனிஸ்ட் சேர்க்கிறார், சோஷலிஸ்ட் கட்சியை சேர்க்கிறார், நம்ம ராமசாமி படையாட்சியோட உடைப்பாளர் கட்சியை சேர்க்கிறாரு, மாப்போ சிவஞானத்தோட தமிழரசு கட்சியை சேர்க்கிறார், நாம் தமிழர் கட்சி சீபா ஆதித்யநாத் கூட நாம் தமிழர் கட்சியை சேர்க்கிறாரு. திமுக காங்கிரஸை எதிர்க்கிற ஒட்டுமொத்தமாக என்னென்ன கட்சிகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு 15 கட்சி உள்ளே கொண்டு வராங்க. சோஷலிஸ்ட் ஆகட்டும், உழைப்பாகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், 2 கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எல்லாம் வந்து அன்றைக்கி காங்கிரஸை வீழ்த்துறாங்க. கிட்டத்தட்ட அண்ணாதுரை அன்றைக்கி ஆரம்பிச்சது 14 கட்சிகளை சேர்ந்த கூட்டாஞ்சோறு. இதுவரையும் தமிழ்நாட்டில் தன்னிச்சையாக எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் வென்ற சரித்திரமே இல்லை. திமுக அதிமுக இருக்காங்க. ஜெயலலிதா ஒரு வாட்டி கூட்டணி கட்சி எல்லாம் கூப்பிட்டு ரெட்டையில் நிற்க வச்சு ஸ்வீப் பண்ணாங்க. அது வந்து அதிமுக ஜெயினாசு. திமுக 1967 அவங்க ஆட்சி பிடிச்சி இன்னைக்கு வரையும் 6-7 முறை ஆண்டிருக்காங்க. ஒரு முறை கூட எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சி வேண்டாம், நாங்கள் தனியாக நின்று தான் ஜெயிப்போம், இதுவரையும் திமுக அந்த ரிஸ்க் எடுத்ததே கிடையாது. முதல் தேர்தலே 14 பேர் உள்ள வச்சு தான் திமுக ஜெயிச்சது. 14 கட்சி உள்ள வச்சு. அந்த மாதிரி திரு விஜய் அவர்களும் இங்க இந்த பேச்சை கேட்டு வந்தா நல்லது. அவர்கள் விஜய் கூட்டணி வேணாம்னு நினைச்சாருன்னா அவர் இந்த வரலாறை படிக்கணும்னு சொல்றோம். எம்ஜிஆருக்கே இதான் வரலாறு, அண்ணாதுரைக்கே தான் வரலாறு. நீங்க ஒரு அரசியல் களத்துல வந்துட்டீங்கன்னா எதிர்காலத்துல தான் நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடந்த காலத்துல எப்படி இது நடைபெற்று வந்திருக்குன்றது தான் நமக்கு வந்து வரலாறு. அந்த வரலாறை வைத்தா நம்ம எப்படி நடைபெறணுன்ற ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த இடத்துக்கு வந்து எப்படி போகணும் உங்களுக்கு தெரியல, வேறு யாருன்னா போயிருக்காங்களா அந்த இடத்துல, எப்படி இந்த பாதையை கண்டுபிடிச்சி போனாங்க, இதில் ட்ரெயினில் போகணுமா பஸ்ஸில் போகணுமா அப்படின்றது நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணுறோம்ல. அப்போ கூட்டணி பலம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதற்கு உதாரணம் இன்றைக்கு நீங்கள் மேடையில் வச்சு முழங்குகிற, நீங்கள் வச்சு கும்பிட்ற அவங்களே அதில் இருக்கிறாங்க. அண்ணாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே. 67 எம்ஜிஆர் 14 கட்சி கூட்டணி அமைச்சார். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட சட்டமன்ற எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாடாளுமன்ற எலெக்ஷனில் இந்திரா காங்கிரஸையும் வச்சு தான் அவர் ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் இடைத்தேர்தலில் எல்லாத்துலையும் நின்று ஜெயிச்சார். ஒரு பாண்டிச்சேரி ஒரு ஸ்டேட்டையே பிடிச்சார். 77 நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் 77 தான் சட்டமன்ற எலெக்ஷனில் இங்கே ஜெயிக்கிறார். இந்த வரலாறு விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணுன்றோம். சும்மா நான் வந்து கார் கொடுக்குறேன், பைக்கு கொடுக்குறேன். எம்ஜிஆர் அண்ணாதுரை சொன்னார்ல 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு. இப்போ கார் லட்சியம் 2 வீலர் நிச்சயம்னா இது என்ன மாதிரி ஒரு பேச்சு? இது என்ன மாதிரி பேச்சு? நீ தமிழ்நாட்டில் 2 கோடி 20 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது. 1 கோடி பேர் நீங்கள் கார் கொடுக்குறீங்கன்னா ஒரு கார்டு வேலை 5 கோடின்னு வச்சு 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. மினிமமாக 5 லட்சத்துக்கு கம்மியாகனா கார் இருக்கா? அப்போ 1 கோடி பேர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 5 லட்சம் கோடி வருதா இல்லையா? தமிழ்நாட்டு பட்ஜெட்டே 5 லட்சம் கோடி தாங்க. வாங்கிச்சு கடன் வேற. என்ன கடன் தனியாக 16 லட்சம் கோடி இருக்குது. 1 கோடி கார் ஓடுறதுக்கான லோடு இங்கே இருக்கா? 1 கோடி கார் பார்க் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? சரி, கார் பேர் வச்ச சோறு யார் வைப்பா? அதுக்கு யார் டீசல் போடுறது? கார் இன்னும் தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே கார் ஓட்ட தெரிஞ்சவனா? இதெல்லாம் எப்படி பாருங்க. அதாவது எந்த ஒரு பின்விளைவுகளும் பின்னாடி இதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்கன்றது எந்த கவலையும் இல்லாமல் வாயில் அடிச்சு விடுறது.
எல்லாருக்கும் நான் பைக் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கார் கொடுக்குறேன், அப்படி தான் வாயில் அடிச்சு விட்டு தேஜஸ்வி யாதவ் நீ துண்டு போட்டு குடும்பத்தில் எல்லாம் கும்மி அடிச்சுன்னுக்குறாங்க. எல்லாம் என்னால் நீ கெட்ட, ஒன்னால நான் கெட்டேன்ட்டு குடும்பமே உட்காந்துட்டு அடிச்சு நிற்குது. தேஜஸ்வி யாதவும் தேஜஸ்வி பிரதாப்பும் ரோகிணி ஆச்சாரியாவும் இன்னும் அவங்க சகோதரிகளும் லல்லு பிரசாத் ராப்ரி எல்லாம் சேர்ந்து தோப்பு போயிட்டாங்க. என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டேன்னு. அதே கதை தான் இங்கேயும் அதே கதை தான். இப்பயும் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் காங்கிரஸை எந்த கட்சி கையில் எடுக்கிறதோ அந்த கட்சி இந்திய அரசியலிருந்து காணாமல் போகும். அது சாபம். தொடர் தோல்வி, 95 தோல்விகள் கொடுத்தவர் ராகுல் காந்தி, 95 தோல்விகளை கொடுத்தவர் ராகுல் காந்தி. சரிங்களா? இன்றைக்கு திமுக இந்த 2026 4வது சட்டமன்ற எலெக்ஷனில் ஏன் காணாமல் போகுதுன்னா காங்கிரஸ் தான். 2011 அதே காங்கிரஸ்க்கு 63 சீட்டு கொடுத்து மிரட்டி வாங்கினாங்களா இல்லையா? 2G வழக்கில் எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க? அவங்க 5 சீட்டு ஜெயிச்சாங்க. அது கூட கலைஞர் என்ன சொன்னார்? நான் பஞ்சபாண்டவர்களாக அமிச்சேன், 63 நாயன்மாரில் அமிச்சேன், பஞ்சபாண்டவர்களாக 5 பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொன்னார் கலைஞர் அந்த மீட்டிங்கில். சொல்லிட்டு கூடா நண்பம் கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் மறுபடியும் கூட்டு சேர்ந்தாங்க, வேற விஷயம். இன்றைக்கு காங்கிரஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு விஜய் அந்த பீகாரோட எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாம் காலரை தூக்கிட்டு ஊன்னானுங்க. இப்போ எல்லாம் பம்புறாங்க. ஐயா சாமி, இந்த மாமன் படத்தில் கவுண்ட் பண்ணி பம்புவானே, ஐயா ஏதாவது இருந்தால் கொடுங்க, பழைய சீட்டு இருந்தால் கூட கொடுங்க, எங்களுக்கு போதும், நாங்கள் ஓரமாக உட்காந்துட்டு ஜெயிச்சுட்டு போகிறோம், அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு செத்து போன கட்சிக்கு உயிர் கொடுத்து திமுக வைத்திருக்கிறது. அந்த செத்து போன கட்சியை விஜய் நம்பி போனார்னா அவர் கட்சியும் செத்து போகும். நாங்கள் சொல்லுகிறோம், அர்த்தமேட்டிக்காக சொல்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் போன வாட்டி நாங்கள் 18% ஓட்டு நாடாளுமன்ற எலெக்ஷனில் வாங்கிட்டோம். எடப்பாடி அவர்கள் 22% ஓட்டு வாங்கிட்டாரு. 18, 22, 40% ஆல்ரெடி ப்ரூவ்ட். நாங்கள் அன்டெஸ்டட் பேபி இல்லை, வி ஆர் டெஸ்டட் பேபி. ஆல்ரெடி நாங்கள் ப்ரூவ்டு. அதே பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ப்ரூவ்ட், ஏடிஎம்கே உடைய கூட்டணி ப்ரூவ்ட். ரெண்டுமே ப்ரூவ் பண்ணி எங்களுக்கான ஓட்டு வாங்கிட்டாங்க. 70 லட்சம் 80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஒரு கோடி கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க, ப்ரூவ்டு. நீங்கள் எதுவுமே ப்ரூவ் ஆகாத இன்னொரு கட்சி மேலே சவாரி செஞ்சுருக்காதீங்க. இன்னைக்கு பீகாரில் காங்கிரஸ் படுதோல்வி செஞ்சதுக்கான முதல் காரணம் என்னன்னா, பூத் லெவலில் வேலை செய்ய ஆள் இல்லை. எஸ்ஏஆரை கொண்டு போய் யாருமே சேர்க்கல. பூத் லெவலில் வேலை தாங்க இங்கே ஓட்டு இருக்குன்னு சொல்லி ஓட்டு சீட்டு பூத்தில் அவனை கொண்டு போய் சேர்ப்பீங்க, எவனுமே சேரல. அப்போ பூத் லெவலில் ஆட்கள் இல்லாத ஒரு காங்கிரஸை பூத் லெவலில் யாருமே இல்லாத தாவேக்கா தத்தெடுத்து என்ன நடக்கும்? இப்போ நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் 68,000 ஓட்டுச்சாவடிகள் இருக்குதுங்க, பூத் இருக்கு. 68,000 பூத்துலையும் டிஎம்கே ஏடிஎம்கே 100% ஆட்கள் இருக்காங்க. பிஜேபி எங்களுக்கு கூட நான் சொல்லுவோம் ஒரு 70% இருக்காங்க, 30% இப்போ போட்டு விட்டுருக்கோம். நாங்கள் சொல்கிறோம் வளர்கிற கட்சி தான் போட்டு விட்டுருக்கோம். ஆனால் 100% இருக்காங்கன்னா அது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அடித்தளம் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ செத்து போன அடித்தளமே இல்லாத ஒரு காங்கிரஸ் கொண்டு நீ வச்சிருந்தா உன் டீம் பூத்துக்கு ஆள் இல்லை, அவங்க டீம் பூத்துக்கு ஆள் இல்லை, உங்ககிட்டயும் எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வு இல்லை, அவனுக்கும் எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வு இல்லை. உன்னோடைய பூத் லெவல் ஏஜென்ட்டும் பூத் லெவல் 2 பூத் லெவல் ஏவும் போகிறதுக்கு, அதாவது தேர்தல் அதிகாரி பூத் லெவல் பிஎல்ஏ போகணும், ஏஜென்ட் போகணும். உங்க கூட போகிறதுக்கு ஆள் இல்லை, இவங்ககிட்டயும் போகிற ஆள் இல்லை. அப்போ பீகார் நடந்த மாதிரி இன்கேஸ் காங்கிரஸ் தாவேக்கா இணைஞ்சதுன்னா ஒன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு இதுதான் நடக்கும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.